கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நான் அழைக்கிறனால கூட நான் வேலை செய்கிற இடத்துல காலையில் ஒரு எக்கிப் வேலை செய்வாங்க, மதியானத்தில் ஒரு எக்கிப் வேலை செய்வாங்க. சில டைமில் காலையிலையும் நான் வேலை செய்வது உண்டு, மதியானமும் வேலை செய்வது உண்டு. அப்போ மதியம் நான் 2வது எக்கிப்பு நான் பொறுப்பெடுத்து நடத்தணும், அசிஸ்டண்ட்டு மேனேஜராக இருக்கிற பண்றியால். அப்போ காலையில் இருக்கிற மேனேஜரு அவர் செய்கின்ற வேலையெல்லாம் அவர் ஒரு எக்கிப்பை வச்சு செய்து முடித்து விட்டு மதியம் நான் போகும்போது நான் டேக்கப் எடுக்கணும், மதியானம் போய் அந்த எக்கிப்பை. அப்போ அவர் என்ன செய்வாருன்னா வேலையை முடிச்சுட்டு நான் வரும் வரை காத்து நிற்பார். ஏன்னா பிளானிங் அப்படி தான். அப்போ நான் போன பிறகு அவர்கிட்ட நான் கேட்பேன், நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்பேன். ஏன்னு சொன்னால் மதியம் என்னென்ன வேலைகள் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது, எனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நான் எப்படி வேலை வாங்கணும், என்னென்ன வேலையெல்லாம் நான் சொல்லி வேலை வாங்கணும், நான் என்ன வேலை செய்யணும் அப்படி என்ற அர்த்தத்தில் இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு போய் கேட்டோன்னே ஒரு லிஸ்டிங் ஒன்று கொடுப்பாங்க. சில டைமில் ஓரலாக சொல்லுவார். அப்போ அதை நான் மனதில் வைத்து கொண்டு அவர் என்னென்னலாம் என்ன செய்ய சொன்னாரோ, நான் என்னென்னலாம் எனக்கு கீழே இருக்கிறவங்கள வேலை வாங்கணுமோ அதெல்லாம் சொல்லி வேலை வாங்கும்போது தான் அந்த மதியம் வேலை தெளிவாக முடிக்க முடியும். நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு போய் மேலதிகாரிகிட்ட நான் கேட்பேன். அதே போல் எனக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட அவங்க என்கிட்ட வந்து கேட்பாங்க, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்பாங்க. அப்போ நான் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணுவேன், இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்கள கவனிச்சு நிற்பேன். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு. சென்ற ஒரு தியானத்தில் செய்தியில் யோவான் ஸ்நானகனுடைய எழுப்புதல் செய்தி, சமரசம் இல்லாமல் அவர் பேசிய ஒரு எழுப்புதல் செய்தி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு இப்போ நீங்களும் நானும் சமரசம் இல்லாத ஒரு எழுப்புதல் செய்தியை கொண்டு வர வேண்டும். ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு நாளில் நிற்பதற்கு இந்த உலக மக்களும் சரி நாமும் சரி ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு நாளில் நிற்பதற்கு சமரசம் இல்லாத ஒரு செய்தி இந்த உலகத்திற்கு தேவை, நமக்கு தேவை அப்படி என்ற காரியத்தை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு யோவான் ஸ்நானகனுடைய அந்த எழுப்புதல் செய்தியில் 3 காரியத்தை சொன்னேன். ஆனால் அந்த 3 வசனத்தை இன்றைக்கு கூர்ந்து எளிய முறையில் சில உதாரணத்தோடு நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். அப்போ 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். அதாவது மன்னிக்கணும், லூக்கா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்பொழுது, அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, 2 அங்கியுடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். இதை நான் கொஞ்சம் கூர்ந்து நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். கிறிஸ்தவர்களே, அரசியல் தலைவர்களே, மாணவர்களே, அதிகாரிகளே, யாராக இருந்தாலும் சரி நம்ம இதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்க்கணும். ஏன்னா இந்த உலகம் என்பது ஒரு தனி மனிதன் அப்படியே இந்த உலகத்தில் பிறந்து தானாக வளர்ந்துட முடியாது. இந்த உலகத்தில் நீயே நானும் வாழ்வதற்கு, வளருவதற்கு ஒவ்வொரு மனிதன் சமூகம் தேவைப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வளரும்பொழுது கூட வசனம் தெளிவாக சொல்கிறது, மனுஷருடைய தயவிலும் தேவனுடைய கிருபையிலும் அவர் ஞானத்திலும் வளர்ந்தார். இந்த வசன ரெஃபரன்ஸ் இப்போ காண்பிக்கலாம், இப்போ சப்ஜெக்ட் அது இல்லை. அப்போ மனிதர் தயவிலும் ஆண்டவர் வளர்ந்தார் அப்படி என்று பார்க்கிறோம் வசனத்தில். அப்போ இந்த உலக மக்கள் சமூகத்து மக்களோடு நீங்கள் நானும் வாழ்கின்றோம். அப்போ சமூகத்து மக்கள் மீது, சமூகத்தின் மீது கிறிஸ்தவர்களுக்கு பிரதானமான ஒரு அக்கறை உண்டு. ஏன்னா சமூகத்து மக்களுக்குத்தான் தேவ செய்தி கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும், மனம் திரும்புதலுடைய செய்தி கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும், எழுப்புதலுடைய செய்தி கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும், ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்த எச்சரிப்பான செய்தி கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும், பாவ மன்னிப்பின் செய்தியை கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும், ஆண்டவர் வந்த நோக்கம் இனி வரப்போகிற நோக்கம் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் சமூகத்து மக்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு. யோவான் ஸ்நானகன் அப்படி தான் கொண்டு போகிறார். அப்போ அவர் கொண்டு போன அந்த செய்தியில் இப்போ கேட்கப்பட்ட கேள்விக்கு 2 அங்கி உடையவன் உணவையும் அங்கி உடையவன் இல்லாதவனுக்கு. அப்போ இந்த இடத்துல அடிப்படையான ஒரு தேவையை ஒருவருக்கு பகிர்ந்து, ஒருவரை கவனித்து, ஒருவருக்கு உதவி செய்யும் வண்ணமாக தேவ வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை யோவான் ஸ்நானகன் எழுப்புதலின் செய்தியாக கொண்டு வந்து கொடுக்கிறார். இன்றைக்கு எழுப்புதலின் செய்தியே தலைக்கீழே மாறிப்போச்சு கிறிஸ்தவத்தில்.
இன்றைக்கு அரசியலினுடைய நோக்கமே தலைகீழ மாறி போச்சு சமூகத்தில். அரசியல் என்றால் என்ன? சமூகத்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், சமூகத்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நலன்கள், சமூகத்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சமத்துவம், எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாதபடி, ஜாதி இல்லாதபடி, மதம் இல்லாதபடி, பணம் படித்தவன் படிக்காதவன் என்ற ஏற்றத்தாழ்வு இல்லாதபடி, மனிதனை மனிதனாக நினைத்து, மனிதத்தை போற்றி, இரக்கத்தை காண்பித்து செய்ய வேண்டிய ஒரு சேவை தாங்க அரசியல். அதைத்தான் நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன். மினிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தையே சென்ட்ரல் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க, ஸ்டேட் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க, சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர் என்றால் என்ன? மற்ற துறையில் இருக்கிற அமைச்சர்களுக்கெல்லாம் அவர் முதலமைச்சர், நாட்டு மக்களுடைய முதலமைச்சர். அந்த சீட்டுக்கு யார் ஆசைப்பட்டாலும் பைபிள் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுகிறது, நீ முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் நீ பணிவிடைக்காரனாக மாறு. நீ சீஃப் மினிஸ்டராக இருக்க விரும்பினால் நீ பணிவிடைக்காரனாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ ஆன்மீக தலைவர்களுக்கும் இதே கூற்றுதான், அரசியல் தலைவர்களுக்கும் இதே கூற்றுத்தான். அப்போ மினிஸ்ட்ரி என்ற வார்த்தை சேவை, ஊழியம், அந்த வார்த்தையைத்தான் மினிஸ்டருக்கு இன்று பொருத்தப்பட்டிருக்கிறது. அப்போ மினிஸ்டர்களே, சீஃப் மினிஸ்டர்களே, அந்த பதவிக்கு ஆசைப்படுகின்ற எந்த அரசியல் தலைவர்களே, சேவை மனப்பான்மை, ஊழிய மனப்பான்மை குணம் இருக்கிறதா? யோசித்து பாருங்களேன். அப்போ அடிப்படையான தேவை உணவு, உடை, இந்த அடிப்படையான தேவையை சந்திக்கும்படியாக 2 அங்கி உடையவன் இல்லாதவனும் கொடுக்கணும், ஆகாரத்தை உடையவன் அப்படியே செய்ய கடவன். நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டோன்னே, எப்படிப்பட்ட ஒரு செயலை இங்கு யோவான் ஸ்நானகன் எழுப்புதல் செய்தியாக கொடுக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே கிறிஸ்தவர்களே, இதுதாங்க எழுப்புதலுடைய செய்தி. இதைத்தான் நீங்கள் நானும் செய்யணும். அதாவது பெருமைக்காக சொல்லுகிறேன் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். எல்லாரும் செய்யணும் இதை. நம்ம ஒரு பிறந்த நாள் வரும்போதோ, திருமண நாள் விழா வரும்போதோ, இல்லை சபையில் ஒரு காரியங்கள் வரும்போதோ ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், இல்லாத நபர்களுக்கு ஆடையோ, இல்லாத நபர்களுக்கு உணவோ ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அதாவது அரசியலுக்காக உதவி செய்வது, விளம்பரத்துக்காக உதவி செய்வது, இது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலன்னு வச்சுங்களேன். ஏன்னா மறைந்து செய்ய வேண்டிய காரியங்கள் இன்று எல்லாம் விளம்பரமாகிவிட்டது, அரசியலாக மாறிவிட்டது. அது ஆன்மீகத்திலும் சரி, உலகத்திலும் சரி. அப்போ இல்லாதவனுக்கு அடிப்படை தேவையை சந்திக்க சொல்கிறாரு கர்த்தர். கிறிஸ்தவமே காணிக்கை பணத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? கிறிஸ்தவமே தசமபாக பணத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? சிந்தித்து பார்க்கணும். யோவான் ஸ்நானனுடைய சமரசம் இல்லாத எழுப்புதலுடைய செய்தி இதுதான். அப்போ பிறந்தநாள் வரும்போது, என்னுடைய பிள்ளைகள் பிறந்தநாள் வரும்போது இல்லாத மக்களுக்கு உணவு கொடுப்பது உண்டு. அப்போ நீங்களும் நானும் இல்லாத மக்களுக்கு உணவோ உடையோ கொடுப்போம். சில ஆண்டுகளாக உடை வாங்குவதை கூட, சட்டை வாங்குவதை கூட நான் என்ன செய்து விட்டேன்னா தவிர்த்து விட்டேன். இருக்கிற சட்டை போதுமானது. சில வேளைகளில் ரொம்ப சீப்பாக அப்படி போட்டாங்கன்னா ஒரு பேண்ட்டோ அப்படி எடுப்பது உண்டு. ஆனால் தவிர்த்துட்டேன். ஒரு பனியனை எடுத்து போட்டேன் 2 நாளைக்கு முன்னால். அந்த பனியன் 25 வருடங்களுக்கு முன்பாக ஃப்ரான்ஸுக்கு வந்தபோது கிடைத்த ஒரு பனியன் எனக்கு. அது 25 வருடங்களுக்கு முன்பாக அந்த பனியனை நேற்று எடுத்து போடும்போது யோசித்து பார்த்தேன். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வருகைக்கு நம்மளுடைய வீடு பரலோக வீடு. பொக்கிஷத்தை ஆண்டவர் அங்கே சேர்க்க சொன்னார்னா, அந்த பொக்கிஷத்தை இங்கே இந்த உலகத்தில் இப்படியாக செயலை செய்ய வேண்டும். அங்கி இல்லாதவனுக்கு ட்ரெஸ், இல்லாதவனுக்கு ட்ரெஸ் கொடுப்பது, உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுப்பது, இருக்கிறவங்களுக்கு கொடுப்பது அல்ல. அப்போ அரசியலுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்? பொதுமக்களுடைய இதுவாக இருக்கணும் அரசியலுடைய நோக்கம். இல்லாதவர்களுக்கு உணவு, உடை. அடுத்தது பாருங்களேன், இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, ஆயக்காரர் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு சொல்கிறாரு, உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதுக்கு அதிகமாக ஒன்றும் வாங்காது இருங்க.
உங்களுக்கு கட்டளையிடத்திற்கு அதிகமாக ஒன்றும் வாங்காமல் இருங்க அப்படின்ற. அப்போ எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் சொல்கிறா பாருங்களேன். அதிகமாக ஒன்றும் வாங்காத இருன்றார். அப்போ இன்று அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் எப்படி நாம் வாழுறோம்? அரசியலுக்கு எதற்காக வரோம்? ஆன்மீகத்தில் தலைவராக, மூப்பராக, பாஸ்டராக எதுக்காக வரோம்? நம்ம மக்களை வழிநடத்த எதற்காக வரோம்? சொத்துக்கு மேலே சொத்து, பணத்துக்கு மேலே பணம், காணிக்கைக்கு மேலே காணிக்கை, தசம பாகத்துக்கு மேலே தசம பாகம், ஆடம்பரத்துக்கு மேலே ஆடம்பரம். யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே, யோசித்து பார்க்கணும். மூன்றாவது, போர்ச்சவர் வராங்க, காவலர்கள், அதிகாரிங்க வராங்க. இவங்க கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு யோவான் ஸ்நானன்கிட்ட கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமலும், நன்றாக கவனிங்க, ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமலும், பொய்யா குற்றச்சாட்டாமலும் சம்பளம் போதுன்னு நினச்சிங்கப்பா. இதை ஃபாலோ பண்ணணும் ஆன்மீக தலைவர்கள், இதை ஃபாலோ பண்ணோம். இன்றைக்கு அரசியலில் புதுசாக வர்ற, அது விஜயாக இருந்தாலும் சரி, இது இனிமேல் வர்ற யாராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கிற முதலமைச்சராக யாராக இருந்தாலும் சரி, ஃபாலோ பண்ண முடியுமா? இதை ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமல், பொய் குற்றச்சாட்டு பண்ணாமல் இருக்கிறது போதும்பா. இருக்கிற சம்பளம் எனக்கு போதும், வேறு எந்த கிம்பளமும் வேணாம், லஞ்சமும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சரியான வருமான வரி கட்டுறாங்களா இன்றைக்கி? நடிகர்களோ இல்லை தலைவர்களோ அரசியல்வாதிகளோ இல்லை பெரிய பெரிய தொழிலதிபர்களோ சரியான வருமான வரி கட்டுறாங்களா? சரியான வருமான வரி கட்டினாலுமே அந்த பணம் எத்தனை ஏழை மக்களுக்கு, பொதுமக்களுக்கு ஒன்று வேலை வாய்ப்பாக, இல்லை கல்வி வாய்ப்பாக, இல்லை மருத்துவம் வாய்ப்பாக போய் சேரணும்னு யோசிச்சு பாருங்கள். எனவே பிரியமானவர்களே, அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த அரசியல் தலைவர்களும் சரி, ஆன்மீக தலைவர்களும் சரி, பைபிளை ஒழுங்காக இயேசு கிறிஸ்து, அதாவது கவிஞர் கண்ணதாசன் இயேசு காவியன்னு ஒன்று எழுதினார், அதையே எத்தனை பேர் படித்தாங்கன்னு எனக்கு தெரில. சரி, அப்போ இந்த பைபிளை, வேதாகமத்தை, இயேசு கிறிஸ்துனுடைய சரித்திரத்தை, வாழ்க்கையை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புத்தகத்தை எந்த அரசியல் தலைவர்களோ, ஆன்மீக தலைவர்களோ, போதகர்களோ, மக்களை வழிநடத்தணும்னு வர்றவங்க யாராக இருந்தாலும் இதை வாசித்து பார்த்துட்டு இந்த யோவான் ஸ்நானகன்ட்ட கேள்வி கேட்டது போல் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கணும். நாங்கள் என்ன செய்யணும்? இந்த மக்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? எப்படி வாழணும்? அப்படின்னு கேள்வி கேட்டால் இந்த 4 புத்தகத்தில் பதில் உண்டு பிரியமானவளே. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை. எனவே தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமானால், திருச்சபையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை உள்வாங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது எல்லா தேசத்திலும் சரி, எல்லா மாநிலத்திலும் சரி, சமத்துவம், ஒற்றுமை, உண்மை, சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதற்காகத்தான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டது. அதற்காகத்தான் தேவ மனிதர்கள் கடல் கடந்து தமிழகத்துக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி, உலகம் முழுவதும் சென்றார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தையும், அவருடைய அன்பையும், அவருடைய சிலுவையும், அவருடைய மன்னிப்பையும், நற்செய்தியும் கொண்டு போனார்கள். அதுதான் நற்செய்தி என்று கேட்குறோம், நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தி வந்தபோது தான் மனிதனுக்கு நல்ல வாழ்வு உண்டானது என்று பார்க்கிறோம். தமிழகத்திற்கும் நல்ல வாழ்வு உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நல்ல செய்தியை ஏற்றுக்கொள்வோம், வேதத்தை வாசிப்போம், என்ன செய்ய வேண்டுமென்று ஆண்டவருடன் கேட்போம். ஆண்டவர் வேதத்தின் மூலமாகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற பதிலை தருகிறார். கர்த்தர் வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வாங்க. அதிமானேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்று எங்கள் உள்ளத்திலும், அரசியல் தலைவர்களுடைய உள்ளத்திலும், சமூகத்திலும் அது வேலை செய்ய உம்முடைய 2ஆம் வருகைக்கு உம்மை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய 2ஆம் வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட, சமூகம் ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.